ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் பார்க்க போகிறோம். என்னோடய ஹோம் டூரில் தான் பார்க்க போகிறோம். இப்போ என் வீடு நான் தொலைச்சிட்டேன்னு வைங்களேன், ஐயா ஃபண்டர்னு நான் சர்ச் பண்ணேன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஐயா ஃபண்டர் எடுத்துகிட்டு அதை நான் டபுள் டேப் பண்ணி க்ரியேட்டிவ் மோடில் போயிட்டு ஐயா ஃபண்டர் தூக்கி போட்டேன்னு வைங்களேன், இந்த மாதிரி எனக்கு நான் சுற்றிக்கிறேன். ஐயா ஃபண்டர் தூக்கி போட்டேன், இந்த சைடு போகுது, ஸ்ட்ரைட்டாக போகிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் பேக்கன் போட்டு வச்சுருக்கேன். பேக்கனில் இப்படி ஆகும். அதுக்கப்புறம் இப்போ கீழே போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் என்னோடய உண்மையான ஹோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்? இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் சர்வே மோடில் போய்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவேன். இதுதான் ஃபஸ்ட் சர்க்கிள் பாக்ஸ். சர்க்கிள் பாக்ஸ்குள்ளே எல்லாமே இருக்கும். இப்போ வாங்க செகண்ட் சர்க்கிள் பாக்ஸை பார்ப்போம். செகண்ட் சர்க்கிள் பாக்ஸில் இது தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சர்க்கிள் பாக்ஸை பார்ப்போம். தேர்ட் சர்க்கிள் பாக்ஸில் எத்தனை இருக்குது? ஃபோர்த் சர்க்கிள் பாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இருங்க இந்த ஐயா பண்ணுற அதை வச்சுக்கிறேன். ஃபோர்த்து சர்க்கிள் பாக்ஸில் இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபர்னஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு என்சாண்டிங் டேபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு ஆன்வில் எதுக்கு ஒரு யூஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஒரு புக்கு படிக்கிற அந்த டேபிள் இருக்குது. இது நான் ஏதாச்சும் எழுதிட்டு அப்படி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே ஷெல்கர் பாக்ஸில் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். இது ஃபுல்லாகவே ஐயா ஃபெண்டர் தான், அந்த மாதிரி இதுதான் இருக்கும். பிப்ராக்கு, நெதரைட்டு, அப்புறம் வார்ப்டு பிளாக், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது தான் என்னோடய ஃபுல் சூட்டு. அப்புறம் இது தான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுதான் என்னோடய ஆர்மர் கலெக்ஷன். இதில் போஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதுதான் என்னோடய ரீஸ்பானிங் பாயிண்ட். இதுக்குள்ளே போயிட்டு ரீஸ்பான் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு சேவ் குயிட் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதுதான் அந்த ரீஸ்பான் லான்ச்சரில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இந்த ரீஸ்பான் லான்ச்சர்லாம் ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கே செத்தாலும் நான் இந்த ரீஸ்பான் லான்ச்சரில் வந்துடுவேன். அதுக்கப்புறம் இந்த க்ளோவ் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய போட்டுப்பேன். இந்த க்ளோவ் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இந்த க்ளோவ் ஸ்டோன் டஸ்ட்டை வச்சு இப்போ திரும்பி போடணும். இப்போ இது வெளிச்சமாக இல்லை, அதனால் வெளிச்சமாக போட்ட வேண்டியதான். வாங்க போடலாம். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை எடுத்த இடத்துல வச்சிடலாம். இதுதான் இப்போ பெட்டு. இப்போது இது எல்லாத்தையும் ஹோம் டூர் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய இதை காமிச்சிக்கிறேன். இதுதான் நான் இதுதான் என்னோடய உண்மையான ஸ்கின் இல்லை. இப்போ எனக்கு டெட்புல் ஸ்கின்லாம் இருக்குது. டெட்புல், கோஜோ, அப்புறம் கோகு. நெக்ஸ்ட்டு எனக்கு நான் நிறைய ஸ்கின் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் க்ரியேட்டிவில் மேலே என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ வாங்க. இதுதான் இந்த வில்லேஜுக்கு போகிறது. நான் தான் இந்த வில்லேஜுக்கு கிங் மாதிரி. இதுதான் போகிற வழி. அப்புறம் இந்த மைன்கிராஃப்ட் வழியாக நான் போயிடுவேன். இந்த மைன்கிராஃப்ட் இருங்க, நான் ரைட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஸ்பீடாக போகுது. ரைட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ முன்னாடி கொஞ்சோண்டு போயிட்டேன். அப்படியே விட்டுட்டேன்னா அப்படியே ஸ்பீடாக போகுதாங்க. ஒரு டிடெக்டரு, நெக்ஸ்ட்டு ஒரு பவர் ரெண்டு வச்சிங்கன்னா நல்லா ஆகும். அதுக்கப்புறம் இங்கே தான் நிறைய இது இருக்குது. இதுதான் வில்லேஜ், கொலக்கலை மூக்கனோட வில்லேஜ். எல்லா வில்லேஜரான கொலக்கலை மூக்கனுக்கும் இதுதான் வில்லேஜ். இங்கே தான் எல்லோரும் தங்குவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில.
இப்போ வந்து என்ன பண்ணலான்னா இப்போது இந்த வில்லேஜும் சுற்றி காட்டுறேன், நல்லா பார்த்துக்குவாங்க. இதுதான் அந்த வில்லேஜ். இதுக்குள்ளே போனோன்னு வைங்களேன், கொலக்கலை மூட்டை பக்கத்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீட் பிரெட் அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வெளியே போய் பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே போகலாம் அப்படியே போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கொலக்கலை மூக்கை போயிட்டு இருந்தான். அவனை பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்து இங்கே என்ன வீடு இருக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு கேப்ரோ டேபிள் இருந்துச்சு. அது மேலே பார்த்துருந்தா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் திரும்பி இப்படி ஏறி மேலே போயிட்டேன். மேலே போக முடியலனால இப்படி பண்ணிட்டேன். இங்கேயும் ப்ரெட்டும் அப்புறம் சாப்ளிங்ஸும் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கெல்லாம் ஜாம்பிஸாக இருக்கும். சரி எங்கிட்ட கொலக்கார மூக்கு அடி வாங்குற மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீட்டுக்கு போகலான்ற ஞாபகம் இருக்குது. வீட்டுக்கு போகலான்னு போயிடலாம். இருங்க, வீடு எங்கடா பண்ணி காணோம். இல்லை இது வந்த வண்டியில் ஆச்சு. எங்கே போகிறதுன்னு தெரியல ஆச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. அப்படி தான் போகணும். கிடச்சிருச்சு பண்ணி இப்படியே போயிட்டு இருந்தேன்னு. அப்புறம் அந்த ரயில் ட்ராக்கில் ஏறி கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ரைட் பண்ணி இப்போ போயிடலாம். இப்போ எனக்கு இப்போவுமே மஸ்தியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடாக போகிறது இருக்குது. இப்போ மேலே வாங்க, மேலே இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். இதுதான் எண்டு போர்ட்டலில் இருக்க ட்ராகன் எல்லாம் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே வந்தோம்னா 2 பீக்கன் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ஹேஸ்ட் இருக்குது, இன்னொன்றில் வந்து அந்த ஸ்பீடாக போகிற பூஸ்ட் இருக்குது. அப்புறம் இதுதான் இதோட பேக் சைட். இந்த பேக் சைடு வழியாக இது பண்ணிக்கலாம். இன்னும் பிளாக் ஒன் கிடச்சிருக்கு, தேவையில்லை இதெல்லாம் நம்ம இதை வச்சுட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறேன், செட் பண்ணிவிட்டு கிளப்பிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.